அதிமுக இரண்டா பிளவுபட்டிருந்த அதிமுக ஒன்றா இணைஞ்சிருக்கு. எஸ்பி வேலுமணி தரப்பினர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்திச்சு மன்னிப்பு கடிதத்தை கொடுத்து சரணடைஞ்சிருக்கிறாங்க. தங்களுடைய தவறுகளை உணர்ந்து அதிமுகவை மீண்டும் இணைஞ்சிட்டாங்க. இதை செய்யலைன்னா அவர்களுக்கு அது அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறி. ஆமா, எடப்பாடி பழனிசாமியுடைய அவருக்கு இருக்கிற அந்த சட்டத்துடைய சக்தியை வைத்து இவர்களை தகுதி நீக்கம் செய்ய முடியும். எம்எல்ஏ பதவியிலே இவங்க இருக்க முடியாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இவங்க போயிட்டு சரணடைஞ்சிட்டாங்க. எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சி விஜயபாஸ்கர், காமராஜ், கேபி அன்பழகன் போன்றவர்கள்லாம் போய் சரணடைஞ்சிட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இவர்கள் அதிமுகவிலும் எதிர்காலம் இல்லாமல் நிற்பார்கள், தமிழக வெற்றிக் கழகத்திலும் எதிர்காலம் இல்லாமல் நிற்பார்கள். நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருந்தோம். அதுதான் உண்மை. தமிழக வெற்றிக் கழகத்தை நம்பி போனால் அங்கேயும் இவர்களுக்கு வாய்ப்பு உடனடியாக அமைச்சர் பதவியோ மற்ற விஷயங்களோ கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதெல்லாம் ஒரு பொறி தான். அவங்க அந்த கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக வைத்த பொறி, அவ்வளவுதான். அதுல போய் நீங்க சிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அரசியல் எதிர்காலம் போயிடும். துரோகின்ற பட்டத்தோட வாழ்க்கை முழுக்க சுத்திட்டு இருக்க வேண்டியதான்.